ஐநா சபையோட ஒரு பகுதி யுனைடெட் நேஷன்ஸ் ஹேபிடேட் அதில் வந்து என்னை வந்து ஒரு தூதராக நியமிச்சிருக்காங்க. அது எனக்கு இப்போ தான் நியூஸ் கிடச்சிருக்கு. நான் துபாயில் இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து ஒரு 6 மாத காலமாக அவங்க வந்து நிறைய என்ன ஸ்டடி பண்ணிவிட்டு நிறைய பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது தமிழ் சினிமாக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கு இல்லை, சவுத் இந்தியாவுக்கு எனக்கு வந்து ஒரு கௌரவிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நடிகர்னால் ஒரு ஹிட் இல்லைனா அடுத்த படம் என்ன ஆகுது, அடுத்த கேரக்டர் என்ன, அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நடிகருக்கு. பட் ஒரு நடிகருக்கு ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அந்த சொசைட்டிக்காக நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்களாம் ஐக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நடிகரால் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். ஒரு நடிகராக நிறைய விஷயங்கள் நிறைய மெசேஜஸ் வந்து சொசைட்டிக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் அந்த வகையில் இது ஒரு தமிழ்நாடுன்னு இல்லாமல், ஒரு சவுத் இந்தியான்னு இல்லாமல், இந்தியான்னு இல்லாமல், ஒரு உலக ரீதியில், ஒரு ஆசிய ரீதியில் ஐநா சபையிலே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அதுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் படுவேன். அண்ட் ஐ லைக் டு தேங்க் என்னை செலக்ட் பண்ணவங்க வந்து ஒரு 6 மாத காலமாக நிறைய ஸ்டடி பண்ணாங்க. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், சோஷியல் ஒர்க் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பேக்ரவுண்ட், என்னோடய ப்ரொஃபைல், இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை இதை முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குது. என்னால் இதை இப்போ இனிமேல் செய்ய முடியும். இது வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது கண்டிப்பாக ஷூட்டிங்க்கு நேரம் இருந்தாலும் நேரம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு என்னோடய டைரக்டர்ஸ், என்னோடய ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த கௌரவம், நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஆதரவு, அதனால தான் என்னால் வளர முடிஞ்சது. என்னால் இந்த மாதிரி ஒரு உலக ரீதியில் வேறு ஒரு சபையில் வந்து என்னோடய வேலை, என்னோடய கலையை அப்ரிஷியேட் பண்ணி, நம்ம செஞ்ச மற்ற விஷயங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது டெஃபினட்டாக சினிமாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ என்னோடய ரசிகர்கள் எல்லாருக்குமே. அண்ட் நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அண்டு இது வந்து எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது. நான் வந்து ஐ திங்க் இதுக்கு வந்து நான் பாடுபடுவேன். எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ சமுதாயத்துக்கு ஐ திங்க் என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ நான் செய்வேன். தேங்க்யூ வெரி மச்.